மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். யோபின் இந்த அறிக்கையை கவனித்து பாருங்கள். அது மிகவும் வலிமையானது. ஏனென்றால் அது அவருடைய மீட்பர் உயிருடன் இருக்கிறார் என்பதை மட்டுமல்ல, அந்த மீட்பரின் மகிமையையும் அவருடைய செயல்பாட்டையும் வெளிப்படுத்துகிறது. உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு உடைந்ததாக இருந்தாலும் அல்லது உங்களுடைய இழப்பு எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் உங்களை மீட்டு விடுவிக்கும் வல்லமை நம் மீட்பருக்கு உண்டு. தாங்க முடியாத துன்பங்களுக்கு மத்தியில் யோபு நம்பிக்கையுடன் இருந்ததைப் போலவே நீங்களும் என் மீட்பர் உயிருடன் இருக்கிறார் என்று தைரியமாக கூறுங்கள். நீங்கள் இருக்கும் சூழ்நிலையில் உங்களுக்கு எதுவும் தெரியவில்லை என்றாலும் அவர் உயிருடன் தான் இருக்கிறார். உங்களுக்காக கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். இப்போது நீங்கள் அனுபவிக்கும் வலியும் வேதனையும் உங்கள் வாழ்க்கையின் முடிவல்ல. நம்முடைய மீட்பர் உயிருடன் இருக்கிறார். அவர் நம்முடன் இருக்கிறார். நம்மை மீட்டெடுப்பதாக அவர் வாக்குத்தத்தம் அளித்துள்ளார். இந்த சத்தியமானது இந்த மாதம் முழுவதும் உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தட்டும். எனவே நீங்கள் எதை எதிர்கொள்ள நேர்ந்தாலும் உங்கள் மீட்பர் உயிருடன் இருக்கிறார். மேலும் உங்களுக்காக அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார் என்கிற விசுவாசத்தில் உறுதியுடன் நிலைத்திருங்கள். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய மாதத்திற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் உயிருள்ள தேவனாயிருப்பதற்காகவும் எங்களுக்காக பிதாவின் வலது பக்கத்தில் பரிந்து பேசுவதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். எல்லா நாசமோசங்களுக்கும் விலக்கி காத்தருளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.